போட்டுருங்க. ஏன்னா என்ன தண்ணி ஊற்ற விடாதுல்ல. ஓ, ஒன்று ஒன்றா போடணுமா? தண்ணி இருந்தால் அப்புறம் நீட்டு போயிடுவாங்க. ஓ, ஓகே. பாருங்கள், எல்லா மீனையும் போட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வந்த உடனே இந்த மீனுடைய தலை, வால் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதில் சின்ன தலைங்கிறதுனால நம்ம வந்து இதை அடுத்தது நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அது நம்ம உடஞ்சிரும் அப்படிங்குவாங்க. முன்னாடியே போட்டோன்னா அது வெந்து கரைஞ்சிரும் அப்படின்வாங்க. அதனால் நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு, அடுத்து இதை போடுவோம். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வறுவலுக்கு ரெடி பண்ணிடலாம். வறுவலுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு போட போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு உங்களுக்கு தேவையான அளவு நம்ம ஒரு ஸ்பூன் போடுறோம். நீங்கள் ஆட் பண்ணிங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சிங்க. உப்பு கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நல்லா பிசைஞ்சிங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஊறட்டும். பாருங்கள், நல்லா கொதி